ஹலோ வீவர்ஸ், வணக்கம். ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலில் தான் பார்க்குறோம். மாரியம்மன் திருக்கோயில் திருச்சியிலேருந்து சமயபுரம் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. டோல்கேட் போனோம்னா உடனடியாக போயிடலாம். ஒரு 20 பயணிகளோட நாங்கள் இந்த சுற்றுலாவுக்கு தயார்படுத்திக்கிட்டோம். வேன் மூலிமா போகிறது நல்லது அப்படிங்கிறதுனால நாங்கள் நல்ல ஒரு வேனை வாடகைக்கு எடுத்துக்கிட்டோம். இந்த பாருங்கள், அந்த வேன் வந்துருச்சு. அந்த வேனுக்குள்ளே ஏற்கனவே பயணிகள் எல்லாம் உட்காந்துருந்தாங்க. நான் இப்போ வேனுக்குள்ளே ஏறினேன். குழந்தைகள்லாம் பாருங்கள், எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். அவ்வளவு இந்த அற்புதமான ஒரு டூரை நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். உள்ள பயணிகள்லாம் எல்லாம் உட்காந்துட்டோன்னு வண்டியை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா உங்களுக்கு கிளைமேட் அவ்வளோ அருமையாக இருந்தது. ஃபஸ்ட் கிளாஸான கிளைமேட்டு. நாங்கள் போனது அக்னி நட்சத்திரம் தான் கோயிலுக்கு புறப்பட்டது, பௌர்ணமி நாள். இந்த வாரங்க நம்ம ஈரோடு தாண்டி கொடுமுடி ரோட்டில் நம்ம போயிட்டுருக்குறோம். கொடுமுடி நெருங்கினோடனே அப்படியே சுச்சுவேஷன் மாறிடுச்சு. கிளைமேட்டு அவ்வளவு இனிமையான ஒரு தூறல் சாரல் குற்றால சீசன் மாதிரி ஒரு மழை தூரிக்கிட்டு இருந்தது. நாங்கள் காலையில் டிஃபனுக்கு ஒரு பெட்ரோல் பேங்கை தேர்ந்தெடுத்துட்டோம். சாலையோரத்தில் அங்கே தான் போகிறோம். ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு. இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் ஒரு அற்புதமான ஒரு கோயிலுக்கு போகிறோம். ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு தான் போகிறோம். 20 பேர் நம்ம பாருங்கள், இப்படியே வாங்க. இந்த வண்டியில் வந்திருக்கோம். நடுவில் ஈரோட்லேருந்து கரூர் தாண்டோன்னு ஒரு பைபாஸில் ஒரு பெட்ரோல் பங்கில் நம்ம நிறுத்தி காலையில் டிஃபன் சாப்பிட்றோம். வாங்க பார்ப்போம், பின்னாடி வாங்க. எல்லாம் டிஃபன்லாம் முடிச்சாச்சு. கிளைமேட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது, நல்லா கூலிங்காக இருக்குது. எல்லாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வண்டி எடுக்க போகிறோம். நேராக ஃபஸ்ட்டு சமயபுரம், அதுக்கடுத்தது ஸ்ரீரங்கம் பார்த்துட்டு திருவானைக்காவல் வரும்போது முக்கொம்பு. இப்போ 4 டூரிஸ்ட் பிளேஸ் நம்ம ஒரே கவரேஜில் நம்ம போயிட்டுருக்குறோம். உங்களுக்கு வாங்க, இன்னும் போய் ஸ்ரீரங்கம் கோயில், சமயபுரம் கோயில் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி கிளைமேட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, வெயிலே கிடையாது. மிக சூப்பரான ஒரு இனிமையான ஒரு கிளைமேட்டு பாருங்கள். குற்றாலமே போக வேண்டியதில்லை, அந்தளவுக்கு இந்த பைபாஸில் நல்லா இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நன்றி, வணக்கம். பெண்கள் வேண்டி விரும்பி போகக்கூடிய ஒரு கோயில் தான் நம்ம போகிறோம். அது திருச்சியிலேருந்து கரெக்டாக 15வது கிலோமீட்டர், திருச்சி வடகரையிலேருந்து 15வது கிலோமீட்டரில் உள்ள சமயபுரத்துக்கு போகிற வழியில் தான் இப்போ நம்ம ஹைவேஸில் இருக்கிறோம். கரூர் தாண்டி ஒரு ஹைவேஸில் காலையில் டிஃபனுக்கு சாப்பாட்டுக்கு நம்ம வண்டியை நிறுத்தியிருக்கிறோம். பாருங்கள், அருமையான பெட்ரோல் பங்கு. நான் வர்ற வழியில் ஏதாச்சும் ஒரு சின்ன கோயில் இருந்தால் அங்கே சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தேன். சுச்சுவேஷன் அமையல. இன்றைக்கி கிளைமேட் இப்படி சொல்லணும்னு ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாத ஒரு அளவுக்கு இந்த அக்னி நட்சத்திரத்தில் பாருங்கள், வானம் எவ்வளவு கூலிங்காக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே குற்றாலச்சாரல் தோற்று போயிடும், அந்த மாதிரி ஒரு சாரல் அருமையாக இருக்குது. இங்கே என்ஹெச்சில் நம்ம நிற்கிறோம். ஒரு பெட்ரோல் பங்கில் சாப்பாட்டுக்கு எல்லோரும் லேடிஸ்லாம் இறங்கி சாப்பிட்டாச்சு. மற்ற எல்லா வேலைகளும் முடிஞ்சுது. நம்ம இப்போ வண்டியை கொஞ்சம் நேரத்தில் எடுத்தோடனே நேராக சமயபுரம் தான் போகிறோம். சமயபுரத்தில் போய் உங்களுக்கு நல்ல வீடியோ, சமயபுரம் மட்டும் இல்லைங்க, ஸ்ரீரங்கம் பார்க்குறோம், திருவானைக்காவல் கோயிலும் பார்க்குறோம், வரும்போது முக்கொம்பும் பார்க்குறோம். ஆக மொத்தம் 4-5 டூர் சென்டரை உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் காலையில் டிஃபனை முடிச்சுட்டு மறுபடியும் எங்கள் பிரயாணத்தை தொடர்ந்தோம். வேன் பாருங்கள், ஹைவேஸில் போயிட்டுருக்கு. திருச்சி வந்துட்டோம். இப்போ திருச்சி வந்தோடனே நல்ல இதமான ஒரு சீதோஷ்ண நிலை, நல்ல கிளைமேட்டு அற்புதமாக இருக்குது. மழை அப்படியே சாரல் மழை எங்களை திருச்சிக்குள்ளே வரவேற்றுச்சு. அப்படியே தாண்டி போனோம்னா ஒரு நல்ல கிளைமேட் உடனே மாறி பாருங்கள், வெயில் வந்துருச்சு. ஒரு அரை மணி நேரத்தில் அந்த காவிரி ஆற்று பாலத்து மேலே போயிட்டு நாங்கள் இப்போ உள்ளே வந்தாச்சு கோயிலுக்குள்ளே. சமயபுரம் மாரியம்மன் கோயில் கார் பார்க்கிங்கு. எங்களுடைய வேனை கொண்டு போய் உள்ளே நாங்கள் நிறுத்திட்டு பாருங்கள் எவ்வளவு கூட்டம் வந்திருக்குன்னு இந்த வேன் கார்களை பார்த்தீங்கனாலே தெரியும். அவ்வளவு அற்புதமான இந்த இடத்துக்குள்ளே போனோன்னே எங்களுக்கு பெரிய அகன்ற ஒரு பாதை வரவேற்றுது. இந்த கட்டடத்துலேருந்து இது முடிகாணிக்கை செலுத்தும் இடம். இந்த முடிகாணிக்கை செலுத்திட்டு அப்படியே திரும்பினீங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு கோயிலுக்கு போகிற வழி, குளிக்கும் இடம், கழிப்பறை வசதி என்னென்ன இருக்குது அப்படின்னு தகவல் அறிவிப்பு பலகையை ஒன்று பார்க்குறீங்க. அதன்படி நீங்கள் பார்த்துக்கிட்டு அப்படியே கோயிலை நோக்கி அந்த நடபாதையில் நீங்கள் போகலாம்.
இந்த நடைபாதையில் இருபுறமும் உங்களுக்கு மல்லிகைப்பூ மற்ற பூ இனங்கள் எல்லாம் கோர்த்து அழகாக அலங்கரிக்கப்பட்ட மாலைகள், பூக்கள் எல்லாமே, உதிரி பூக்கள் எல்லாமே உங்களுக்கு என்னென்ன வேணுமோ இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் சாமிக்கு அர்ச்சனை பொருட்கள் உங்களுக்கு தேங்காய், பழம், பூ எல்லாமே இருக்குது. பாருங்கள், பூவை எல்லாம் சிறுமிகள்லாம் உட்காந்து எவ்வளோ அழகாக கட்டி அடுக்கி விற்கிறாங்க. நல்லா முழம் மல்லிகை வந்து ஒரு 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. மற்றபடி இந்த கடையில் கோயிலுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கிற சுற்றுப்பகுதியில் இருக்கிற பாருங்கள், எலுமிச்சம்பழம் மாலை இருக்குது, அதே மாதிரி தேங்காய் இருக்குது பாருங்கள், அர்ச்சனை தட்டு, பூ மாலைகள், செருப்பு வைக்கிறதுக்கு இடங்கள், அப்புறம் வந்து பொரி, உப்பு, இதே மாதிரி அல்வா, வெளியில் வாங்கிட்டு போகிற தின்பண்டங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிது. இது கோபுரம் வந்து கோயிலோடைய பின்புற வாசலுங்க. முன்புற வாசலில் அனுமதிக்கிறதில்ல, பின்புற வாசல் இது ஆடு, கோழி காணிக்கையெல்லாம் நீங்கள் செலுத்துகிறவங்கெல்லாம் அதுக்கு தனித்தனியாக ஒரு பிரிவுகள் இருக்குது. அங்கே நீங்கள் பணத்தை கட்டி அதுக்கு உண்டான ரசீதை வாங்கிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் அப்படியே நடைபாதையில் வந்தீங்கன்னா உங்களுக்கு காது குத்துற இடம், அதாவது முடியறிக்கை வேண்டியிருப்பாங்க, முடிகாணிக்கை செலுத்திட்டு நேராக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காது குத்தும் இடம். இங்கே இந்த காது குத்துறவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லி விவரங்களை சொல்லி காது குத்தி அதுக்குண்டான கட்டணத்தையும் செலுத்தி நீங்கள் ரசீது வாங்கிக்கலாம். எங்கே பார்த்தாலும் ஒரே பூக்கடை, அர்ச்சனை தட்டுக்கள், பூக்கள் அலங்கரிக்கப்பட்டு தான் அடுக்கி வச்சுருக்காங்க. மறிக்குழந்தெல்லாம் இருக்குது பாருங்கள். எல்லா கடைகளும் சமயபுரம் மாரியம்மனாலே என்ன, அதுக்கு பெயர் பெற்றது வந்து நல்ல பூஜை அர்ச்சனைகள், வேண்டுதல் நிறைவேற்றுறாங்க, வேண்டிக்கிறாங்க. அவ்வளவு மிக சிறந்த இந்த சமயபுரத்தில் 100 ரூபா தரிசன கட்டணம் நான் கட்டிட்டு டிக்கெட் வாங்கிட்டு லைனில் நின்றுட்டேன். கூட்டமே இல்லை. இந்த பாருங்கள், 100 ரூபாய் கட்டணத்துக்குள்ளே கிட்டத்தட்ட அரைவாசிக்கு கூட்டம் இல்லைங்க. நம்ம சீக்கிரம் போயிட்டேன். சீக்கிரம் போய் நாங்கள் வந்து நம்ம இந்த அம்மா பாருங்கள், இவங்களும் இந்த 100 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு வழி தேடிக்கிட்டு இருக்காங்க. நான் வழி சொன்னேன்னா அதே பகுதியில் திரும்பிடுறாங்க. திரும்பினோடனே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு உள்ளது 100 ரூபா தரிசன கட்டணம், இடதுபுறம் இடதுபுற கட்டணம் வந்து தர்ம தரிசனங்க. கட்டணம் இல்லாத ஒரு தரிசனம். அதே மேலே அப்படியே மாடிப்படி மாதிரி இறங்கி அந்த கோயிலுடைய கோபுரத்துக்கு, ராஜகோபுரத்துக்கும் இடதுபுறம் உள்ள பகுதியில் தான் உங்களை உள்ளே அனுமதிக்கிறாங்க. அங்கே போய் நம்ம சாமியை கும்பிடலாம். உள்ளே வீடியோ அனுமதி இல்லை, வீடியோ எடுக்க முடியாதனால நான் வெளியில் வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாலைகள்லாம் சமயபுரத்துக்கு மாலை அணிவிக்கிறவங்க அந்த நேர்த்தி கடனை செலுத்துகிறாங்க. அதுக்கு உண்டான பூசாரிகள் அந்த வேலைகளை பார்க்குறாங்க. அப்புறம் இங்கே ஒரு சின்ன கோயில் இருக்குது. அப்புறம் மிகப்பெரிய நடைபாதை, அதில் பசு மாடுலாம் வாருங்க, எல்லாம் ஓய்வு எடுக்கிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அது சாதுக்களாக இருக்குது, யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணுறதில்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த பசுக்கள் இன்றைக்கி அமைதியாக இருந்தது. அதனால் அதுகளுக்கு எதுவும் தொந்தரவு பண்ணாமல் நம்ம இருந்தோம்னா அந்த ஜீவராசிகள் அது அமைதியாக தான் இருக்கும். இது டிக்கெட் கொடுக்குற இடம், அங்கே போய் நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம். அதுக்கடுத்தது ஓய்வு எடுக்கிற இடம். இங்கே பாருங்கள், வரிசையாக ஓய்வு எடுக்கிற காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. நல்லா கிளைமேட்டும் நல்லா இருந்ததுனால அதிக வெயில் இல்லை, கொஞ்சம் சாரலும் இல்லை, தெளிவாக இருந்ததுனால அங்கெல்லாம் ஓய்வு எடுக்கிறாங்க. அடுத்தது இது உணவு கூடத்துக்கு போகிற வழி, வரிசையில் நிற்கிறாங்க. மதிய உணவு காலையில் 11 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் எல்லாருமே இங்கே காத்திருக்காங்க. அந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. அப்புறம் அவசர தேவைக்கு கட்டணமில்லா கழிவறை மாநகராட்சியால், கோயில் நிர்வாகத்தால் நிர்வகிக்கப்பட்டு மிக சிறப்பாக இருக்குது. குளியல் அறைகளும் பக்கத்தாப்பில் இருக்க, இங்கே போய் நீங்கள் குளிச்சுக்கலாம். குளிச்சுட்டு கோயிலுடைய முன்பகுதியில் தான் வெளியேறி எல்லோரும் வர்ற காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. கோபுரத்துடைய, ராஜகோபுரத்துடைய உள்பக்கம் யாரும் போக முடியாது. சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரலாம். இதை முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் பயணத்தை தொடர்றோம். இந்த வீடியோவில் நான் வந்து இந்த சமயபுரம் மாரியம்மன் பற்றி தான் போட்டிருக்கிறேன். முக்கொம்பு, ஸ்ரீரங்கம்லாம் தனித்தனி வீடியோக்களில் நாங்கள் போடுறேன், ஒரே வீடியோவில் போட முடியாது. தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள், ஆதரவு